அன்பையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய கிருபை நிமித்தமாக நம்ம சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம கடந்த சில மாதங்களாக நம்ம பார்த்து வந்தோம். அதில் ஒரு சின்ன கேப் இடையில அதுக்கப்புறம் மறுபடியும் தேவன் நமக்கு அதே பாடத்தை எங்க விட்டமோ அங்கிருந்து தொடர்ந்து நாம் படிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த வார பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். போன வாரம் என்ன பார்த்தோம்னா, நம்ம 25 வாரங்களா என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ. எங்க இருக்கோம் நம்ம, சகரியா புஸ்தகத்துடைய நோக்கம் என்ன, சகரியா புஸ்தகத்தின் பிரிவுகள் என்ன, சகரியா புஸ்தகம் யாருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் போன வாரம் நம்ம பார்த்தோம். அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சப்ஜெக்டை தொடர்ந்து எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி பார்ப்பதற்காக ஒரு பேக்ரவுண்டை நம்ம நல்லா படிச்சிட்டோம். அதே அந்த விஷயங்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். பட் ஒரு சில விஷயங்கள் ஒரு தடவை பார்த்தது மறுபடியும் வராது. அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம்னா அந்த விஷயங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் கேள்வி, இது எத்தனாவது வாரம்? சகரியா புஸ்தகத்துடைய தொடர்ச்சியான விளக்கம் நம்ம பார்த்துட்டு வரதுல எத்தனாவது வாரத்தில் இருக்கோம்? 27th வீக்ல நம்ம இருக்கோம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வகுப்புல வச்சுக்கலாம்? செகண்ட் வச்சுக்கலாம். போன வாரம் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம். நான் கிளாஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா அது செகண்ட் வச்சுட்டேன் 11ஆம் அதிகாரத்தில். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 3 வச்சுக்கலாம். இது நம்ம தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கிளாஸ் நம்பர் 2ல என்ன பார்த்தோம்னா 10 அதிகாரங்களின் பின்னணி நம்ம பார்த்தோம். 11ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3வது வகுப்புல வந்திருக்கோம். எதை பற்றி படிக்க போறோம்னா 11ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம படிக்க போறோம். அதுதான் நம்ம நிறுத்தணும். ஸோ முதல் விஷயம், இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டும் போது ஆலயம் கட்டுவதற்கு வந்த இடையூறுகள். அந்த இடையூறுகள் நிமித்தம் அவங்களுக்கு தேவன் தொடர்ந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் தேவன் சில தீர்க்கதரிசிகள் அனுப்பினாரு. அந்த தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் தான் யாருக்கு பார்த்தீங்கன்னா சகரியா அப்படின்னு படிச்சோம். ஸோ சகரியா புஸ்தகம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, சகரியா எதுக்காக தீர்க்கதரிசனம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அஷூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸிங்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம படிச்சிருக்கோம். இது ஒவ்வொரு வாரம் சகரியா படிக்கிறது படிச்சிருக்கோம். ஆலயம் கட்டக்கூடிய ஜனங்களுக்கு அஷூரன்ஸ் என்ன சொல்லணும், உத்தரவாதம். கண்டிப்பா நீங்க கட்டுங்க, இது நடக்கும் அப்படின்னு சொல்ற உத்தரவாதம். அதுக்கப்புறம் நல்லா கட்டுங்க, நீங்க கட்டுறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்ற ஒரு என்கரேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸிங், ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, இந்த ஆலயத்தை கட்டுற உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, இந்த ஆலயத்தை போல கட்ட போற இன்னொரு விஷயத்துக்கு இது நிழலா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் சொன்ன வார்த்தைகள் தான் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய மைண்டை கரெக்டா செலுத்தி நம்ம போயிட்டு இருக்குமா செக் பண்றதுக்காக, சகரியா தீர்க்கதரிசனத்தை சகரியா பேசும்போது கிமுவா கிபியா? நல்ல கேட்டேன், பதில் வரல உடனே. கிமு. சோ கிமுனா கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அப்ப சகரியா புஸ்தகம் சகரியாவால் பேசப்படும் போது கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி. எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும் அப்ராக்சிமேட்டா? கிறிஸ்துவுக்கு எத்தனை வருஷம் முன்னாடி இருக்குங்க? ஏறக்குறைய சொன்னா போதும், 400 சொல்லலாம். எப்படி 400 சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு போனது எந்த வருஷம் பார்த்துருக்கோம்? AD 576. சரியா பதில்? எந்த வருஷம் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடித்து போனார்? 833. 606 BC. மறந்து போச்சு எல்லாத்துக்கும். அங்கிருந்து 70 வருஷம். அந்த 70 வருஷத்தை கழிச்சா தான் எந்த வருஷம் வரும்? 536ல பாபிலோன் சிறையிருப்பு முடிஞ்சது. அப்புறம் கோரேஸ் ராஜாவுடைய முதலாம் வருஷத்துல ஆலயம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. அப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் எடுக்கலாம்? 400 to 500 years அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் சில சிறப்பம்சங்கள் இந்த சாப்டர்க்குள்ள போகும்போது நமக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடியே ஏறக்குறைய ஒரு 400 வருஷங்களுக்கு முன்பாக பேசப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் தான் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்ப சகரியா இந்த தீர்க்கதரிசனத்தை பேசுறதுல இருந்து 400-500 வருஷத்துக்குள்ள யார் வந்துருவா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எத்தனாவது வருகை? முதலாம் வருகை தானே? முதலாம் வருகை. சோ கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு 400 வருஷங்கள் செல்லும் அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்த விஷயம், இந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம படிக்கிறதா நமக்கு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்து முதலாம் வருகையில வருவதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்
கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்ததுக்கு அப்புறமா, எத்தனாவது வருகையில? இரண்டாவது வருகையில வந்ததுக்கு அப்புறமா உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்துடைய நிழல் தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிழல். அதுல பர்டிகுலர் எந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டுறது. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுவது அப்படிங்கிறதும், பின்னாடி தேவன் உலக ஜனங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பாரு. அந்த ஆலயத்துக்கு பேர் புதிய எருசலேம். கரெக்டா? ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பாரு, புதிய எருசலேம். அப்ப இங்க கட்டுற ஆலயமும் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அதுக்கு ஒப்புமையா பின்னாடி ஒரு ஆலயம் கட்ட போறாங்க, அதுக்கு பேர் புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம் அப்படிங்கிற ஆலயத்தை பூமியிலிருந்து கட்ட போறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். அப்ப நிழல்லையும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் கட்டுறாங்க, அது அவங்க ஆசீர்வாதத்துக்காக. பொருள்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்ததுக்கு அப்புறமா கட்டப்படக்கூடிய ஒரு ஆலயமாகி புதிய எருசலேமையும் பூமியிலிருந்து கட்டப்படுறது யாரு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். கடற்கரை மணல் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்ப சகரியா புத்தகத்துல சகரியா இஸ்ரேல் ஜனங்களை கட்டுவதற்கு கொடுக்கிற அஷூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸிங்ஸ் எல்லாமே நாளைக்கு யார் கிடைக்க போகுது? உலக ஜனங்கள். யார் மூலமா கிடைக்க போகுது? அப்ப முதல்ல யார் உலக கட்டணும்? இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா கட்ட முடிஞ்சா தடை. என்ன தடை? ஒரு தடை எதிரிகள், இன்னொரு தடை அவங்களே எடுத்துக்கலாம். அதை கூட ஏன்னா ஆகாயத்துக்கு படிச்சிட்டோம். உங்க வீட்டுல கட்டுற ஸ்பீடு இந்த வீட்டுல கட்டுறதுல இல்லைங்க. சோ இந்த தடைகள் எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறதுனால தான் அஷூரன்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி பிளஸிங்ஸ் வரப்போன்னு சொல்லி அந்த ஆலயத்தை சகரியா கட்ட வச்சாரு. வரப்போகிற ஆலயத்தை தேவன் எப்படி கட்ட போறாருங்கிறத இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சோ ரெண்டுமே ஆலயம் தான். சோ சகரியா புஸ்தகத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற 11ஆம் அதிகாரம் எந்த பிரிவுக்குள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அதுதான் இந்த சாப்டர் நம்ம பார்த்தோம். இதுல முதல் பகுதி மனம் திருவதற்கு எதிரான ஒரு அழைப்பு. அது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இவங்க அஷூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிளஸிங் கொடுக்கிறதுக்கு சொல்லப்பட்ட 8 இரவு தீர்க்கதரிசனங்கள் அப்படி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கேள்வியோட ஒரு தூதுக்குழு வந்துச்சு. அது எத்தனாவது சாப்டர் இருக்குங்க? 7வது சாப்டர், 8வது சாப்டர். அதுக்கப்புறம் 9ல இருந்து 14 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேசியாவை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். மேசியாவை பத்தின இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம திருப்பி அந்த நினைவுல கொண்டு வரலாம். மேசியா அப்படிங்கிறவர் இயேசு கிறிஸ்து. முதலாம் வருகையிலே ஒரு மேசியாவா, இரண்டாம் வருகையிலே மேசியாவா? முதலாம் வருகையிலே. அப்ப முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி சகரியா பேசிட்டாரு மேசியா வரப்போறாரு. அதை சொல்றதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி தான் சகரியா புத்தகத்தின் 4வது பகுதி, அதிகாரங்கள் 9ல இருந்து 14 வரை. புரிஞ்சவங்களுக்கு? சோ இப்போ நம்ம எந்த அதிகாரத்துல இருக்கோம்? 11. சோ 9ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு, 10ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? வசனம் இருக்குன்னு சொல்லிருக்கு. 9ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, 3ஆ பிரிக்கலாம். 9ஆம் அதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்? வசனம் இங்கதான் வந்துருச்சு. கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் 1ல இருந்து 8 வரைக்கும். இப்போ இன்னொரு வசதி வரை போச்சு, லேப்டாப் வேற வந்துருச்சு. அங்கிருந்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் அவ்வளவு தூரம் பார்த்துக்கிறது. வசனம் 1ல இருந்து 8 வரைக்கும் ஒரு பகுதி, வசனம் 9ல இருந்து 12 வரைக்கும் ஒரு பகுதி, வசனம் 13ல இருந்து 17 வரைக்கும் ஒரு பகுதி. அப்ப இந்த 3 பகுதியும் 9ஆம் அதிகாரத்துல எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் 1ல இருந்து 8 வரைக்கும் அலெக்சாண்டருடைய இன்வேஷன். அலெக்சாண்டர் உள்ள வர்றது, இஸ்ரேலை பிடிக்க வர்றது, கடைசியில் இஸ்ரேலுக்கு அடிபணிகிறது, அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு ஃபேவர் பண்றது. யார் பண்றா? அலெக்சாண்டர். இது 9ஆம் அதிகாரம் 8 வசனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? இயேசு கிறிஸ்து பத்தி வந்துச்சு. அப்ப அலெக்சாண்டருக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் பத்தி வந்திருக்கு. என்ன மீனிங் இருக்கு? அவரு ராஜா தான், இவரு ராஜா தான். கரெக்டா சொல்லலாம். அந்த ராஜா வர்றது சண்டைக்கு, இந்த ராஜா வர்றது யாருக்கு? சமாதானம், இஸ்ரேல். இந்த ஆசீர்வாதத்தை கட்டும்போது கொடுக்கணும்ல, அப்பதான் அவங்கள கட்டுவாங்க. சோ அலெக்சாண்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் வசனம் 13ல இருந்து 17 வரைக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரே கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி சமாதானம் வரப்போகுது, எப்படி மேசியா அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்க போறார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் 10ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியும் 9ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி, 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை விட்டுறலாம். இப்ப 11ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 16ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்கு? இந்த ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, கிங்டம், கம்ப்ளீட்டா கிங்டத்துடைய கான்செப்ட். நிழல் இஸ்ரேல் ஜனங்கள் கட்டின ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து நிழல் எடுத்து
1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு வரப்போற விஷயத்தோட பொருத்துவது. அதுதான் 11ஆம் அதிகாரத்துக்கு முக்கியமான வேலை. அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துடைய கண்டென்ட் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 9ஆம் அதிகாரத்துடைய கண்டென்ட் எங்க ஆரம்பிச்சது, 10ஆம் அதிகாரத்துடைய கண்டென்ட் எங்க ஆரம்பிச்சது எங்க முடியுது. சிம்பிளா பதில் சொல்லிடலாம். கரெக்டா வசனத்தை கவனிச்சீங்கன்னா சொல்லிடலாம். போன வாரம் 9ஆம் சாப்டர் என்ன இருக்குன்னா 1ஆம் இருக்கு, 10ஆம் சாப்டர் என்ன இருக்கு 2ஆம் இருக்கு. அப்ப 11ஆம் சாப்டர் என்ன இருக்கும், 2 கிடையாது. 2 கிடையாது நான் சொல்லவே இல்லை. கடைசியா முடிக்கிறப்ப எப்படி முடிச்சோம்னா 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா 1ஆம் வருகைக்கு முன்னாடி 2 ஏறக்குறைய 4 வருஷம். ஏன் சகரியா அப்பதான் ப்ராஃபஸி என்ன பண்ணிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. சோ 1ஆம் வருகைக்கு முன்னாடி இருந்து 2ஆம் வருகைக்கு பின்னாடி வரைக்கும் ராஜ்யம். 1ஆம் வருகைக்கு முன்னாடி இருந்து 2ஆம் வருகைக்கு பின்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் 11ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ 11ஆம் அதிகாரத்திலும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 11ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறப்பயே எப்படி ஆரம்பிக்குன்னா ஒரு சோகமான காட்சியோட தான் ஆரம்பிக்கும். காரணம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை எப்ப இருந்த நிலைமைனா இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வருவதற்கு முன்னாடி இருந்த நிலைமை, அவர் 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறம் இருக்க போற நிலைமை. இது எல்லாமே எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை குறிக்கிறதாக இல்லை. காரணம் அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அப்ப 11ஆம் அதிகாரத்தின் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ள மேய்ப்பர்களால் பாதிப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் கடைசி வரைக்கும் நமக்கு தேவைப்படும். கள்ள மேய்ப்பர்களால் ஏற்பட்ட பாதிப்பு, அதே சமயத்துல உண்மையான மேய்ப்பன் தேவன் நியமித்திருக்கும் போது அதை அவங்க நிராகரிச்சது. உண்மையான மேய்ப்பனை நிராகரிச்சதும் இருக்கு, கள்ள மேய்ப்பர்களை ஏற்றுக்கொண்டு அதனால பாதிப்படைஞ்சதும் இதுக்குள்ள இருக்கு. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு புதுசா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு புதுசா கேட்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது புதுசு இல்ல, தேவனுக்கு இது புதுசு இல்ல. ஆனா 11ஆம் அதிகாரத்துல இதோட இதை முடிச்சிருக்கிறார் தேவன். எதோட எதை முடிக்கும்? முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு மேய்ப்பர்கள் இருக்காங்க. கரெக்டா? மேய்ப்பர்கள் இருக்காங்க. யார் அப்பாயின்ட் பண்ண மேய்ப்பர்கள் இருக்காங்க? தேவன் அப்பாயின்ட் பண்ண மேய்ப்பர்கள் இருக்காங்க. அவங்களே ஏற்படுத்தி கொண்ட மேய்ப்பர்கள் இருக்காங்க. இதுல யார் பேச்ச கேட்கறாங்க, யார் பேச்ச கேட்கறது? அவங்க ஏற்படுத்தின மேய்ப்பர்களுடைய பேச்ச கேட்கறாங்க. தேவன் ஏற்படுத்தின மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. அப்படிங்கறது சரியான பதில். இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். எதுன்னு பாத்தீங்கன்னா முற்றுகை, அதுக்கப்புறம் படையெடுப்பு. இந்த வார்த்தை அடிக்கடி வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா? முற்றுகை, படையெடுப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழிவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம். இது இஸ்ரேல் ஜனங்களோட அதிகமா சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தடவை சொல்லி பாருங்களேன், அது ஒரு ஃப்ளோவா தான் இருக்கும். முற்றுகை, படையெடுப்பு, அழிவு. இப்ப நீங்க சொல்லுங்க, எப்பப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முற்றுகை போடுவார்? தேவனுடைய பேச்ச கேட்கல. சூப்பர் பதில், 100க்கு 100. அடுத்தது எப்பப்பெல்லாம் எதிரி படையெடுத்து வருவான்? தேவன் பேச்ச கேட்கல. எப்பப்பெல்லாம் அழிவு வரும்? தேவன் பேச்ச கேட்கல, அழிவு வரும். எப்பப்பெல்லாம் ஆசீர்வாதம் வரும்? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? தேவன் பேச்சும் கேட்பாங்க, அவங்க சொந்த பேச்சும் கேட்பாங்க, கொஞ்ச நாள் அவங்க பேச்சு கேட்பாங்க, கொஞ்ச நாள் தேவன் பேச்சு கேட்பாங்க. அதனாலதான் ஆசீர்வாதமும் சாபமும் மாறி மாறி வருது. ஏன் பிரதர் மாறி மாறி வருதுன்னா அதுக்கு காரணம் ரெண்டே பேர் தான். ஒண்ணு வந்து மேய்ப்பர்கள், இன்னொன்னு வந்து மந்தைகள். மேய்ப்பர்கள் 2 வெரைட்டி இருக்கு. என்ன வெரைட்டி? நல்ல கெட்ட மேய்ப்பர்கள். அடுத்தது மந்தைகள் 2 வெரைட்டி இருக்கு. நல்ல கெட்ட இருக்கா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கரெக்டா? மேய்ப்பர்கள் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா இந்த காம்பினேஷன் எப்படி சேருதோ அதுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல இருக்கிற நாள் மாறி மாறி வருது. ஒருவேளை நல்ல மேய்ப்பன் பிளஸ் நல்ல ஜனங்கள் இருந்தா இந்த நாள்ல எது வரும்? சூப்பர் பதில். என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். கெட்ட மேய்ப்பன், கெட்ட ஜனங்கள் என்ன வரும்? 3மே வரும், சேர்ந்து வரும். சூப்பர். ஒருவேளை மேய்ப்பன் நல்லவனா இருந்து ஜனங்கள் கெட்டவங்களா இருந்தா என்ன வரும்? அழிவு வரும். ஆனா பின்னாடி என்ன வந்துடும்? சொன்ன பேச்சு கேட்டா ஆசீர்வாதம் வந்துடும். அழிவும் வரும், ஆசீர்வாதம் வரும். ஏன்னு கேட்டா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவன் அவங்களுக்கு கொடுப்பாரு. இது நம்ம மறந்துடவே கூடாத விஷயம். கரெக்டா? அப்படின்னா 11ஆம் அதிகாரத்தை பார்க்கறதுக்கு எதுக்காக இந்த கான்செப்ட் வைக்கிறோம்னா தேவன் கொடுத்த நல்ல மேய்ப்பனை ரிஜெக்ட் பண்ணிட்டு கள்ள மேய்ப்பனை ஏற்றுக்கொள்றாங்கன்னா இவங்க பண்றதுக்கு பேர் என்ன? தேவன் வைத்த
நல்ல மேய்ப்பர்களை நிராகரிச்சுட்டு கள்ள மேய்ப்பர்களை ஏற்றுக்கொள்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன பேர் வைப்பார் தேவன்? விக்கிரகாரம், அக்கிரமம். தேவன் ஒரு பேர் வைப்பார். புதிய ஏற்பாட்டில் கூட பாத்தீங்கன்னா பாபிலோன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு என்ன பண்ணிருக்கு? கெட்ட மேய்ப்பன், கெட்ட மேய்ப்பன். அப்ப நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாங்க? அவங்க நிராகரிக்கிறாங்க. இதுக்கு தேவன் ஒரு பேர் வச்சிருக்காரு. இந்த ப்ராசஸ் நல்லவங்களை தள்ளி விட்டு கெட்டவங்களை கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது தேவன் கொடுத்த நல்லவங்களை தள்ளி விட்டு தாங்கள் ஏற்படுத்தின கெட்டவங்களை நமக்கு வச்சுக்கிறதுல தேவன் வச்சிருக்கிற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாருடைய அந்த நாள் வராது. ஏதோ பாதியார் வந்துச்சு விடுங்க. அப்படின்னா பாபிலோன்ல நடந்த விசுவாச துரோகம்னா இஸ்ரேல்ல நடந்தா அவங்களுக்கு என்னதான் பேருங்க? விசுவாச துரோகம். ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் இப்ப எழுதுறாரு அவங்க செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி. நான் கமெண்ட்ரி வந்து தமிழ்ல போட்டிருக்கேன், அதை வாசிச்சு 11ஆம் அதிகாரத்துக்கு போறோம். வாசிப்ப இந்த அத்தியாயத்தின் திரை இந்த அத்தியாயம்னா எந்த அதிகாரம்? 11ஆம் அதிகாரம். இந்த அத்தியாயத்தின் திரை மிகவும் தெரிந்த மற்றும் எல்லையற்ற சோகமான ஒரு காட்சியை எழுகிறது. எப்படி ஆரம்பிக்குதாமா? திரையே எப்படி ஆரம்பிக்குதாமா? சோகமான ஒரு காட்சியில. அப்ப எடுத்தோடனே என்னதான் 11ஆம் அதிகாரத்துல சோகம் தான். ஓகே, அடுத்தது விசுவாச துரோகத்தின் காரணமாக ரீசன் கேட்டீங்கன்னா விசுவாச துரோகத்தின் காரணமாக இஸ்ரேல் மீதான தீர்ப்பு வெளிநாட்டு ஒடுக்குமுறையாளர்களின் நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு நாட்டை ஆக்கிரமித்தது. இஸ்ரேல் மீதான தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், இஸ்ரேல் ஜனங்கள் மீது வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா வெளிநாட்டு ஒடுக்குமுறையாளர்களின் நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு. அது யார்? வெளிநாட்டு புறஜாதி ராஜாக்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு நாட்டை ஆக்கிரமித்து நிலத்தை என்ன பண்ணுதாமா? அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க அழிஞ்சு போறதுக்கு காரணம் யாரு? இவங்க. சரி, இப்போ கேள்வி கேட்கிறேன். 11ஆம் அதிகாரத்துடைய சிறப்பம்சம் என்ன? எப்பவுமே நடந்துதான் இருக்கு. அவங்க எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எப்பவும் செஞ்சுட்டு இருக்காங்க. தேவன் எப்பொழுதும் மன்னிச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் அவங்க போய் திருப்பி தன் தவற உணர்ந்து தேவன் கேட்ட தேவன் உடனே என்ன கொடுத்துருவாரு? உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருவாரு. 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா இனிமேல் மன்னிப்பு உங்களுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் தேவன் என்ன பண்றாரு பாக்குறாரு. அதுக்கப்புறமா பிள்ளைகள் சொல்றாரு. பிள்ளைனா எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வந்துடும்? ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் அழிச்சு போயிட்டாங்கன்னா நாளைக்கு உலகத்தை யாரை வச்சு ஆசீர்வதிக்கு? அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல என்ன தேவன் சொல்ல வர்றாருன்னா பெரும்பான்மையான ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். ஆனா ஒரு குரூப் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? மீந்திருக்கிறவர்களை பத்தி படிக்கிறது தான் 11ஆம் அதிகாரம். இந்த end only a faithful remnant survive. கடைசி வரைக்கும் யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க தான் காப்பாற்றப்படுவார்கள். பட் this remnant enters into the stirring events of chapter 12 to 14. இந்த மீந்திருக்கிறவர்கள் என்ன செய்ய போறாங்கிறது தான் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் சொல்லியிருக்கு. சோ 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? மீந்திருக்கிறவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ ப்ராபசிய ஆரம்பிக்கும் போதே ஒரு சோகமா தான் ஆரம்பிக்குது. காரணம் பெரும்பான்மையான ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற இன்ஃபர்மேஷனோட தான் ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. சகரியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முடிய லீபனோனி வசனத்தை படிக்கும்போது உடனே क्वेश्चन ஸ்டார்ட் ஆகும். அதனால கேப் இருக்காது. முதல்ல வாசிங்க. லீபனோனி அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாரு விருட்சங்களை புறம்புங்கள். கேதுரு மரங்கள் விழுந்தது. பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களை புறம்புங்கள். அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் என்னாச்சுங்க? அழிந்து போனபடியால் பாரசிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. பாழாக்கப்பட்டன, தள்ளப்பட்டன, அழிக்கப்பட்டன. எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க? 6, 5, 3, 2, 6. ஷூரா? சரி, பார்க்கலாம். சகோதரர் சொன்ன பதில் அவர் படிச்சுட்டு சொன்னாரு. நீங்க கடைசியா முடிச்ச கிளாஸ்ன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா கடைசியா முடிக்கிற கிளாஸ் 3 கலர் போட்டேன்.
அதெல்லாம் மூணுட்டீங்க. ஆனா மொத்தம் இருக்கிற பொருள் 6 தான். லீபனோன், கேதுரு மரம், தேவதாரு விருட்சங்கள், கேதுரு மரங்கள், பாசானின் கர்வாலி மரங்களே, மேய்ப்பர்கள். இது ஒரு டிஃபரண்ட் கேட்டகரி. மேய்ப்பர்கள். அடுத்தது யோர்தான் பெரு. இப்ப 3 கலர்ல வந்திருக்கு இல்லையா, அதுதான் நீங்க 3ட்டீங்க. என்ன 3 கலர்ல வந்திருக்கு? நம்ம ப்ரொஜெக்டர்ல எல்லாமே ஒரே கலரா தான் தெரியும். 2 கலர் ஒரே மாதிரி தெரியுது. சோ இதுல எத்தனை விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல மரங்கள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தேசம் வந்திருக்கு. சோ மரங்கள், மேய்ப்பர்கள், தேசம் என்ன ஆக போகுது? அழிய போகுது. சோ மரங்கள் யார்? மேய்ப்பர்கள் யார்? தேசம் எது? மரங்கள் வந்து ஜனங்கள், சந்தேகமே கிடையாது. அடுத்தது மேய்ப்பர்கள், வழிநடத்துறவங்க இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு யாரை வச்சு போறோம்னா பரிசேயர் வச்சுக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த குரூப் அங்க இருக்காங்க. இப்ப அதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் பேசிட்டு இருக்காரு சகரியா மூலம். தேசம் எந்த தேசம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். இந்த 3 என்ன போதாமா? அழிய போகுது. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ற மந்தை கூடிய விரைவில் என்ன போகுது? அழிய போகுது. எல்லாரும் இல்ல, கொஞ்சம் பேர் மீண்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சோ இந்த இஸ்ரேல் ஜனங்களை மந்தையா வச்சு 14ஆம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ற மந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு சகரியா. என்ன பேர்னா சகரியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்கள். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலை என்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். என்ன ஆடு? என்ன ஆடு? அப்படி என்னைக்கு பார்ப்பீங்க? எல்லா ஆடுமே கொலை என்கிற ஆடுகள் தான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாப்பிட்ட ஆடும் கொலை. உயிரோட சாப்பிட்டீங்க அந்த ஆடு என்ன ஆடுதான்? கொலை. அப்ப கொலை என்கிற ஆடுகள் அப்படிங்கிறது ஆடுகளுக்கு வழக்கமா என்ன பண்ண மாட்டாங்க, பேர் வைக்க மாட்டாங்க. எல்லா ஆடுமே சாகதான் போகுது. ஆனா இந்த இடத்துல இது ஆட்டை பத்தி பேசுறது யாரை பத்தி பேசுறது? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு சகரியா மூலம் தேவன் அப்பவே பேர் வச்சிட்டார். எப்ப? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வருவதற்கு முன்னாடி என்ன பேர் வச்சிட்டாரு? கொலை என்கிற ஆடு. இதை யாருக்கு சொல்லிட்டு இருக்கார் சகரியா? எந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு? ஆலயம் கட்டிட்டு ஆலயம் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுன்னா பொண்ணு ஒரு சொல்ல என்ன அர்த்தம்? நியாயமான கேள்வி இல்ல. ஆசீர்வாதம் தான் சொல்லணும் கட்ட வைக்கிறதுக்கு. ஆனா என்ன பேர் சொல்லி சொல்றாரு சகரியா? அப்ப கொலை என்கிற ஆடுகள் நீங்க தான் சொன்னா அவங்க கட்டதை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? அப்ப எப்படி கட்டுவாங்க? அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா மேக்சிமம் ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? அழிச்சு போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் கண்டிப்பா எப்படி இருப்பாங்க? மீண்டு. இத ஆலயம் கட்டுறவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? ஆலயம் கட்டுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையா இல்லையா? வேணுமா? கட்டாயம். ஏன் தெரியுமா? இவங்க என்ன பழக்கமாகி போச்சுன்னா இஸ்ரேலர்களுக்கு அப்பப்ப போயிட்டு வருவாங்க. எங்க பொருளாதார ராஜா வந்துட்டாலும் முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம தேவனுக்கு என்ன பண்ணல, கீழ்படியில பேசாம என்ன பண்ணிடலாம், கூட போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். அப்ப திருப்பி கட்டிட்டே இருக்காங்க. அப்ப கட்டுறவங்க மனசுல என்ன பண்ணுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை கட்டுவோம் அப்படின்னு நினைச்சுக்காங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நிறைய ஜனங்கள் கட்ட முடியாம சாக போறாங்க. நீங்க ஒழுங்கா கட்டினா மீண்டு இருக்கு அப்படின்னு மீண்டு இருக்கிறவர்களை பத்தி சகரியா அங்கே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா கொலை என்கிற ஆடுகளை மேய்க்க. அப்ப ஒரு மேய்ப்பன் இருக்கணும்லங்க, ஒரு மேய்ப்பன் இருக்கணும்ல. மேய்ப்பன் யாருங்க? அப்ப யாருமே இல்ல. ஆனா என்ன பேர் போட்டிருக்கு தேவன்னா மேய்க்க கடவாயின்னு போட்டிருக்கு. அப்ப தேவன் சகரியா மூலம் இந்த இன்ஃபர்மேஷனை யார் சொல்றாரு? மேய்ப்பனுக்கு. எந்த மேய்ப்பன்? அப்ப யார் மேய்ப்பனோ அந்த மேய்ப்பன். அருமையான பதில். நம்மளால ஒருத்தர் உண்மை பண்ண முடியாது. நீங்க என்ன அடிப்படையில் சொல்ல வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா உண்மையாலுமே இந்த ப்ராபசி 400 வருஷம் கழிச்சு ஒரு மேய்ப்பன் வரப்போறார். அவரை பத்தி அப்படிங்கிற மனசு வச்சு. ஓகே. அடுத்தது 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அவைகளை உடையவர்கள். அதுக்கு முன்னாடி, அவர் வருவதற்கு முன்னாடி, அவர் வந்ததுக்கு அப்புறமும் இதான் நடந்துச்சு. அவைகளை உடையவர்கள். எவைகளை உடையவர்கள்? கொலையடிக்கிற ஆடுகளை வைத்திருக்கிற மேய்ப்பர்கள். அவர்களை உடையவர்கள். அவைகளை கொன்று போட்டு. அவைகளை என்ன பண்ணிடுறாங்கம்மா? அப்ப யாரெல்லாம் கொண்டுட்டு இருக்கிறது? மந்தைகளை மேய்ப்பனை என்ன பண்ணிருக்காங்க? கொண்டுட்டு இருக்காங்க.
தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்க ஒண்ணு இதை செய்யல, நாங்க ஒண்ணு இதுக்கு காரணம் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். இது கடைசி வரைக்கும் பொருந்தும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை வச்சு காசு சம்பாதிச்சவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதுல கொடி கட்டி பறக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆனா அவங்க கூட உன்னை ஒழுங்கா என்ன பண்ண மாட்டாங்க, வழிநடத்த மாட்டாங்க. அடுத்தது அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. மேய்க்கிறவங்களுக்கு மந்தை மேல என்ன இல்லையாமா? அப்ப இரக்கம் இல்லாத ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி மேய்ப்பாரு? அப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. எப்படித்தான் இருந்துச்சு அவங்க பழைய வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, முதல் விஷயம் விக்கிரகாரம். ஏன்? தேவனை தவிர விஷயம் எல்லாமே பிடிக்கும். சோ விக்கிரகாரம். செகண்ட், தேவன் போட்ட எந்த சட்டத்துக்கு அவங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியில. உடனே தேவன் என்ன கொடுப்பாரு? அடுத்தது எப்படி கொடுப்பாரு? என்ன பண்ணுவாரு? முற்றுகை போடுவார். அப்புறம் புடிச்சு போயிடுவார். மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவாரு? இவங்க கூப்பிடுவாங்க தேவனை எங்களை காப்பாத்துக்கிட்டு. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? தேசத்துக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? இதே கண்டிப்பாங்க. ஏன்னா தேவன் அவ்வளவு அன்பான தேவன். வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற எண்ணம் இருக்கு, சாபம் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது. எங்க போயிருப்ப? யார் உன்னை துரத்தி விடுவா? உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை என்ன பண்ணுவாரு? துரத்தி விட்டு நீ எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் இருக்கும் போது அங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்ன யோசிச்சு பார்த்துக்கோன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி என்ன பண்ணிடுவாரு? திருப்பி உனக்கு இறங்கி உனக்கு என்ன பண்ணுவாரு? அதுதான் அவருக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். உனக்கு உடனே என்ன பண்ணிடுவாரு? இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னை திரும்ப என்ன பண்ணிக்குவாரு? சேர்த்துக் கொள்வார். அடுத்தது, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்தும் இருந்தாலும், அதாவது நீ சிதறடிக்கப்பட்டு போற இடம் பூமியினுடைய எல்லையா இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து எங்க போனாலும் அங்கிருந்து தேவன் உங்களை என்ன பண்ணிடுவாரு? கொண்டு வந்துடுவார். அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன ஆகி போச்சு? அடிக்கடி இதை செஞ்சு பழக்கமாகி போச்சு. 11ஆம் அதிகாரத்துல சகரியா மூலம் தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க பழைய வாழ்க்கையில நீங்க எப்படி அடிக்கடி போயிட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பி வருவீங்களோ அந்த மாதிரி இனிமேல் நடக்காது. சோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், ஏன்னா மேசியா வரப்போற இன்னும் 300 வருஷத்துல 400 வருஷத்துல. சோ இனிமேல் உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல், இதுக்கு மேல நான் இரக்கம் என்ன பண்ண மாட்டேன். இப்பதான் உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா தேவன் உடனே என்ன பண்ணிடுவாரு? இறங்கி. இப்ப சகரியா என்ன சொல்றாரு? இனிமேல் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? இறங்க மாட்டார். இனி நான் தேசத்து குடிகள் மேல் இரக்கம் வையாமலும் மனுஷரின் யாவரையும் அவரவருடைய அயலான் கையிலும் அவரவருடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும், அந்த மாதிரி ராஜாக்கள் வந்து எதை அழிப்பாங்க? தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு மேல என்ன பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா தப்புவிக்க மாட்டேன். சோ இரக்கம் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் இந்த விஷயத்துல அவங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. அப்படின்னா எல்லா ஜனங்களும் தண்டனைக்குள்ள ஆயிடுவாங்களே அப்படின்னு கேட்டா, எல்லா ஜனங்களும் தண்டனைக்குள்ள போக மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு குரூப் மீந்து இருப்பார். இந்த மீந்து இருக்கிற குரூப் வச்சுதான் ஆலயத்தை கட்ட போறாரு. பின்னாடி வரப்போற ஆலயத்தை கட்ட போறாரு. இஸ்ரேல் ஜனங்கள்ல மீந்து இருக்கிறவங்க வச்சுதான் கிறிஸ்துடைய ராஜ்யத்துல கட்ட போற புதிய இஸ்ரேலையும் தேவன் கட்ட போறாரு. சோ இந்த ஜனங்கள் தான் ஆயிரமான அரசாட்சியில ஒர்க் பண்ண போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஆலயம் கட்டிட்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டாரு? இப்ப கொஸ்டின் உங்களுக்கு, ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப தேவன் இரக்கம் காப்பார காமிக்க மாட்டார். ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப இரக்கம் காட்டுவார காட்ட மாட்டார். கட்டாயமா காட்டுவார். அப்படின்னு இப்ப தண்டனை அவங்களுக்கு இல்ல. இப்ப என்ன அர்த்தம்? ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன அஷூரன்ஸ்னா, ஒழுங்கா கட்டி முடிச்சிருங்கிற அஷூரன்ஸ். ஆனா
உங்களுக்குன்னு ஒரு மேசியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா இதுக்கு மேல மறுபடியும் நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கலாம் மாட்டேன், தண்டிச்சிருவேன். நான் தண்டித்தாலும் என் பேச்சை கேட்கக்கூடிய சில ஜனங்கள் மிகுந்திருப்பாங்க, அவங்கள வச்சு நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், கட்டிக்கிறேன். சோ இந்த தீர்க்க தரிசனம் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற சமயத்திலிருந்து வெகு விரைவில் என்ன போகுது பாத்தீங்கன்னா நடக்கும். எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல கட்டாயமா நடக்க போகுதுங்கிறத தேவன் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டாரு. ஓகே, சோ இந்த கான்செப்டோட 6ஆம் வசனம் முடிச்சது, 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிச்சது. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் வெகு விரைவில் என்ன நடக்க போகுது சொல்லு. அதாவது ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்கள் ஆலயம் கட்டி முடிச்சு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறத அங்க சொல்லுது. சொல்றது யார் தெரியுமா? ஒரு மேய்ப்பன். இதுவரைக்கும் பேசுறது தேவன் சகரியா மூலம். இனிமேல் இந்த சாப்டர்ல பேச போறது ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் யாரு? நீங்க தான் என்ன பண்ணிருப்பாரு, கண்டுபிடிப்பீங்க. சகரியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்கள். கொலை உண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். மறுபடியும் அந்த லைனை படிக்கலாம் பாருங்க. கொலை உண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். அப்படி நான் பேசிட்டு இருக்கிறது யார்? பேசிட்டு இருக்கிறது யார்? ஒரு மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் தான் என்ன சொல்ல முடியும்? நான் மேய்ப்பேன் சொல்ல முடியும். கரெக்டா? அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கார், பேசுகிறவர் ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? இயேசு கிறிஸ்து. டவுட்டே இல்லை உங்களுக்கு. அதுக்கு ப்ரூஃப் 4 இருக்கா? நானே மேய்ப்பேன் சொன்னா இயேசு கிறிஸ்து. மேய்ப்பன் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் பொருந்தாது. அதுக்கு விளக்கம் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல இது யாரை குறிக்கும்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் மட்டும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை அவர்கள் நியமித்த விதிக்கு சரியான வழியில் கொண்டு செல்ல பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் தான் பேசுகிறார். பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த ஒருவர் என்ன சொல்றாங்கன்னு வச்சு யாரும் கண்டுபிடிக்கலாமா? என்ன சொல்றார்? வாசிங்க 7ஆம் வசனம். கொலையுங்கிற மந்தையாகி சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுகிரகம் என்றும். ஒரு மேய்ப்பன் மந்தையை மேய்க்கிறதுக்கு என்ன வேணும்? கோல். இவருக்கு எத்தனை கோல் இருக்கு? ஏன் 2 கோல் இருக்கு? சங்கீதத்திலே படிக்கிறோம்ல, ஒரு மேய்ப்பனுக்கு 2 கோல் தான் இருக்கு. உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும். சோ 2 வேணும். ஒன்னு ஆடு இங்க கீழே விழுந்தா தூக்கி வருது. இன்னொரு கோல் ஆட்டை யாராவது அடிக்க வந்தா திருப்பி அடிக்கிறது. அதே மாதிரி இந்த மேய்ப்பன் கீழே எத்தனை கோல் இருக்காமா? 2 கோல். என்ன கோல்? அனுகிரகம் என்றும். ஒரு கோலுக்கு என்ன பேருங்க? அனுக்கிரகம் என்றும். ஒன்றிற்கு நிகரம் என்றும் பேரிட்டு மந்தையை மேய்ப்பு. சோ மந்தையை மேய்க்கக்கூடிய இந்த மேய்ப்பன் கையில 2 கோல் இருக்கு. அந்த 2 கோல்ல ஒரு கோல் பேரு அனுக்கிரகம், இன்னொரு கோலுக்கு பேரு நிக்கிரகம். சோ நிக்கிரகம் அனுக்கிரகம் அப்படிங்கிற கோலை வச்சு இந்த மேய்ப்பன் இந்த மந்தையை மேய்க்கிறார். இந்த மந்தை யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். மேய்ப்பன் யார்? அது பயங்கரமா நடக்குது. யாரும் கேட்கிறேன், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம யாரை விட்டு கொடுக்க முடியல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சரிங்களா? சோ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்க போறாரு. அப்படின்னு இது வரைக்கும் மேய்ச்சது வேற யாராவது இருக்கலாம், ராஜாக்கள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? மேய்க்க போறேன். என் கையில 2 கோல் இருக்கு. அந்த 2 கோலை வச்சு உன்னை மேய்க்க போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 2 கோலுக்கு பயந்து தான் நீ நடக்க போற. அதான் ஒரு கோலுக்கு பேரு சொல்லி பார்த்துருக்க, அந்த வார்த்தை வராது இல்ல, வரமாட்டேங்குது பாத்தீங்களா? அனுக்கிரகம். இன்னொரு கோலுக்கு பேரு நிக்கிரகம். நான் முதல்ல கண்ட என்று பேரிட்டு மந்தையை நீங்க என்ன பண்ணீங்க? நெக்ஸ்ட் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். இந்த மேய்ப்பன் என்ன பண்ணிருக்காரமா? ஒரே மாதத்துல 1 மந்த்ல என்ன பண்றாரமா? 3 மேய்ப்பரை என்ன பண்றாரமா? அதம் பண்றது என்ன அர்த்தம்? அழிச்சிட்டாங்க. அப்ப இந்த மேய்ப்பன் இஸ்ரேலை மேய்ச்சது 2 கோலை வச்சு. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறது யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 மேய்ப்பர் இருக்கு. சோ ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பரை அதம் பண்ணினேன். வாசிக்கிறோம். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது. என் ஆத்துமா அவர்களை என்ன பண்ணிச்சாமா? அரோசித்தது. அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது.
அவர்கள் ஆத்மா என்னையும் என்ன பண்ணிச்சு வேர்த்துன்னு சொல்லி முடிச்சிட்டார். கடைசியில் மேய்ப்பன் எங்க ஆரம்பிச்சாரு? நல்லா மேய்க்கிறேன்னு ஆரம்பிச்சாரு. 2 கோலை வச்சு மேய்க்கிறேன்னாரு. உங்களுக்காக ஒரே மாதத்துல 3 மேய்ப்பரை அதம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. கடைசி என்ன சொல்லி உங்களுக்கு என்னை பிடிக்கல, எனக்கு என்ன போச்சு, உங்க மேல ஒரு வெறுப்பு வந்துச்சு சொல்லி முடிச்சிட்டார். கண்டிப்பா இந்த மேய்ப்பன் யாரா இருக்கும்? ஆண்டவராக இன்னும் பேர் போடல. ஓகே, இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டிலையும் மேய்ச்சார், புதிய ஏற்பாட்டிலையும். பழைய ஏற்பாட்டுல எதை வச்சு மேய்ச்சாரா? எங்களுக்கு ஃபீட் பண்ணிருக்காரு. அதான் மந்தைக்கு ஃபீட் பண்றது. அப்ப இயேசு கிறிஸ்து 2 விஷயத்தை மந்தைக்கு கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்துருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் கொடுத்துருக்காரு இல்லையா? பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிங்கிற மந்தைய எதை வச்சு மேய்ச்சார்? தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல என்னவா இருந்தார்? கரெக்டான தேவனுடைய வார்த்தை. சோ தேவனுடைய வார்த்தையா இருந்து இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபீட் பண்ணார். ரைட். அடுத்தது புதிய ஏற்பாட்டுல மேய்ச்சாரா மேய்க்கலையா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை மேய்ச்சாரா இருக்கீங்க? மேய்ப்பனே சொல்றாரு, நான் மேய்த்தேன். நமக்கு என்ன தயக்கம்? மேய்ச்சார். எதை வச்சு? பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய வார்த்தை, புதிய ஏற்பாட்டுல வாழ்க்கை. சரியான பதில் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வார்த்தையும் கொடுத்தாரு, வார்த்தையாவும் கொடுத்தாரு, தன்னுடைய வாழ்க்கையும் கொடுத்தாரு, தன்னுடைய மாம்சத்தையும் கொடுத்தாரு, நமக்கு அவருடைய உயிரிலே கொடுத்தாரு. சோ ஒரு மேய்ப்பன் மந்தைக்காக உயிரை கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். பட் இவ்வளவு கொடுத்தும் என்ன பிரயோஜனம்? பழைய ஏற்பாட்டிலையும் மேய்ச்சாரு, புதிய ஏற்பாட்டிலையும் மேய்ச்சாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? ரிஜெக்ட் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ ரிஜெக்ட் பண்ண இஸ்ரேல் ஜனங்களை ரிஜெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சப்பயே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, மேய்க்கும் வேலையை தான் செய்யறதாகவும், அடுத்து இந்த மேய்க்கும் வேலை ஏன் இயேசு கிறிஸ்து செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் முறைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயார் நிலை வேணுமா வேண்டாம்? நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், இவங்க பேர்லாம் இவங்க பேச்செல்லாம் அவங்க கேட்டாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. ஒரு பெரிய சீர்திருத்தம் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ராஜாவை பார்த்து ஜனங்களை பயங்கரமா திருத்திட்டாங்க, ஒரு தீர்க்கதரிசி சொல்றதை கேட்டு பயங்கரமா மாறிட்டாங்க, எங்கேயுமே நடந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியாங்கன்னா, அவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு போகும். அதுக்கு தான் அவர் வருவதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே சகரியா மூலம் இஸ்ரேல் ஜனங்கிட்ட பேசுறாரு. யாருக்கிட்டா? ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் ஜனங்கிட்ட. எதுக்குன்னா அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இருப்பார். இந்த சப்ஜெக்ட்ல நான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு எவ்வளவு வருஷம் ஆகும் சொல்லி போட்டிருக்கேன்னா, ஏறக்குறைய 300 வருஷம் சொல்லி போட்டோம் அங்க படிக்கிறப்ப. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 400 வருஷம் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு. சோ கொலைங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது எப்பயிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? மேய்க்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ற நிலைமைக்கு ஜனங்கள் இருக்கு. ஆனா உண்மை அவர் வரும்போது இஸ்ரேல் தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பைபிள் அதுக்கு வசனம் இல்லை. ஆனா புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்தியா இருக்கிற ஜனங்களுடைய கும்பல் அப்படியே வளர்ந்து பார்க்கலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வருவதற்கு முன்னாடி ஒரு தேசியவாதம் அப்படின்னு சொல்ல முடியா, அது தமிழ் என்ன சொல்லலாம்? தேசபக்தி. தேசபக்தி அவங்களுக்கு பயங்கரமா இம்ப்ரூவ் ஆனதும் அந்த 300 வருஷம் தான். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இருந்த 300 வருஷம். அந்த தேசபக்தி அவங்க எங்க கொண்டு விட்டுருச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேசியா எப்ப வருவார் அப்படிங்கிற ஒரு தீவிர எதிர்பார்ப்பு கொண்டு விட்டுச்சு. அப்படி டெவலப் ஆனதா யாரு பாத்தீங்கன்னா, பரிசேயர், சதுசேயர். இவங்க யாரு? பரிசேயர், சதுசேயர் எதற்காக உருவாக்கப்பட்டாங்கன்னா, ஒரு பக்தி மார்க்கத்துல ஜனங்கள் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டாங்க. பட் இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்களா? ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்காங்க. என்ன அர்த்தம்? அது ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இல்லையா? அவங்க செய்யறதா தப்பா இருந்தாலும் இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஜனங்களை தேவன் கொண்டு வந்தது ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இல்லையா? கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ வந்திருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும். சோ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இருந்த அந்த 300 வருஷம் யூதர்களுடைய வாழ்க்கையை என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, அதுக்கப்புறம் தான் தேவபக்தி அதிகமாகுது. மேசியாவுடைய அதிக எதிர்பார்ப்பும் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே ஸ்டார்ட் ஆன விஷயம் சந்தர்ப்பத்துல எதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா,
இந்த ஜனங்களுக்கு மேட்டிமையும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆச்சு. இயேசு கிறிஸ்து வரும்போது வாசிக்கலாம் பாருங்க இந்த கமெண்ட்ரி மட்டும். ஆனால் இது தெய்வீக நோக்கங்களை பற்றிய கடுமையான பெரிய கண்ணோட்டத்தையும் மற்ற எல்லா நாடுகளிலும் மக்களிடமும் மேன்மையின் ஒரு குறுகிய திமிர் பிடித்த மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கான அதிக வாய்ப்பை கொடுத்த காலமாகும். அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பது என்ன ஆயிடுச்சு? இப்ப அதிகமான மேட்டுமை வந்துருச்சு. எல்லா மக்களிடமும் மேன்மையின் ஒரு குறுகிய திமிர் பிடித்த மனப்பான்மை வளர்வதற்கு என்ன ஆயிடுச்சு? அப்ப தேச பக்தி வந்ததும் இந்த கடைசி 3 வருஷம் தான். அதே சமயத்தில் மேட்டுமையும் என்ன ஆயிடுச்சுங்க? அதிகமாயிடுச்சு. மேர்சி அங்கிட்டு தான் பெர்பார் அப்படிங்கிற ஒரு மேட்டுமையும் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சு. இது இறுதியில் சிறந்த விஷயங்களை வென்று இஸ்ரவேலை கண்டனம் செய்தது இயேசு கிறிஸ்துவை கொன்றார். சோ கடைசியா யாரையுமே கொல்லக்கூடிய நிலைமை போயிடுச்சு பாத்தீங்கன்னா, மேய்ப்பனையே மந்தைகள் சேர்ந்து கொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு போயிடுச்சு. சரிங்களா? சோ இந்த மேய்ப்பன் இஸ்ரவேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டை வழிநடத்தினாரு, புதிய ஏற்பாட்டை வழி கரெக்டா இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டை ஸ்பெசிபிக்கா அவர் வருவதற்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் வந்ததுக்கு அப்புறமும் புதிய ஏற்பாட்டில் வழிநடத்துறாரு. இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மேய்ப்பனை நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு பிடித்த மேய்ப்பர்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுதான் 11ஆம் அதிகாரத்துடைய தீம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ற மேய்ப்பனை இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்த மந்தைகள் எல்லா மந்தைகளும் ரிஜெக்ட் பண்ணிச்சா? கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு என்ன பேருங்க? மீந்திருப்பவர்கள். அந்த மீந்திருப்பவர்கள் வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை ஏற்றுக்கொண்டவர்கள். ரைட். இந்த மேய்ப்பன் இஸ்ரவேல் ஜனங்களை இனிமேல் எப்படி மேய்க்க போறானா? 2 விஷயத்தை வச்சு 2 கோல். ஒரு கோல் அனுக்கிரகம், இன்னொரு கோல் சொல்லுங்க. இந்த கோல் எதை குறிக்கிறீங்க? இப்ப கூட இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 2 கோலை வச்சு தான் மேய்ச்சிருக்காரு. ஒரு கோல் அங்க வந்து சேர்ந்து வரல இல்லைங்க. சரி, அந்த வார்த்தை புரியுதா பாருங்க. என்ன வார்த்தை அது? அனுக்கிரகம், நிக்கிரகம். அனுக்கிரகம் என்ன பேரு? ஃபேவர். நிக்கிரகம்னா இப்ப 2 ஒண்ணுக்கு எப்படி இருக்கு? அப்ப ஒரு கோல் அழிக்கிறதுக்கு, இன்னொரு கோல் ஆக்குறது. கரெக்ட். ஒரு மேய்ப்பன் கீழே எங்கேயாவது அழிக்கிற கோல் வச்சிருப்பாரு. ஆனா தமிழ் எப்படி வந்திருக்கு? அனுக்கிரகம், நிக்கிரகம் வந்திருக்கு. சோ நிக்கிரகம் நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்? அழிவு. அழிவுங்கிற கோலை வச்சா ஏசுக்கிறது கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, நினைக்க மாட்டாரு. அப்ப நான் இப்ப ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அனுக்கிரகம், நிக்கிரகம். இன்னைக்கு மிஸ்ரேஜங்களுக்கு இதுதான் இயேசு கிறிஸ்து போக கிடைச்சது. நான் 2 கோள்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் மற்றொன்றுக்கு நிக்கிரகம் என்று பெயரிட்டு மந்தையை மேய்ப்பு. கேஜிவில பார்க்கலாமா? என்ன போட்டு இருக்கு? நீங்க நான் டவுன் பண்ணிடுறேன். பியூட்டி பேண்ட். பியூட்டினா அனுக்கிரகம், பேண்ட்னா நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். அப்படிதான் இருக்கு. சரி, அப்ப கேஜிவி வேண்டாம். நேரம் எங்க போயிட்டு அடுத்தது இஎஸ்வி. இஎஸ்வி என்ன போடுறதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபேவரபிளா அதுதான் இருக்கு. என்ன இருக்குன்னா ஃபேவர் யூனியன். அப்ப ஒரு கோடுக்கு பேர் என்ன? ஃபேவர். இன்னொரு கோடுக்கு பேர் என்ன? யூனியன். இப்ப கரெக்டா இருக்க கோடு. ஒரு கோடுக்கு என்ன பேரு? ஃபேவர். ஃபேவர் என்ன அர்த்தம்? அனுக்கிரகமா? தமிழ்ல பாருங்க. சரி, கிருபை. அனுக்கிரகம் கரெக்ட், அது கரெக்ட். ஃபேவர் கரெக்ட். ஆனா யூனியன்னா நிக்கிரகமா? சோ யூனியன் என்ன அர்த்தம்? ஒன்னு சேர்க்கிறது, கூட்டி சேர்க்கிறது. புரியுதா? இன்னைக்கு ஏன் கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? அது மேய்ப்பனுடைய கோல். அந்த கோலுக்கு பயந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் அவருக்கு புரிஞ்சவங்களுக்கு. சோ இஎஸ்சி மட்டும் பார்த்து வேண்டாம், வேற ஏதாவது பார்க்கலாம்னா என்ஐவி. என்ஐவி என்ன போட்டுருக்குன்னா ஃபேவர் அண்ட் யூனியன். அது கரெக்டா தான் இருக்கு. ரோதராம் கிரேஸ் அண்ட் யூனியன். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 2 கோளுக்கும் இந்த மொழிபெயர்ப்பு நம்ம வைக்கக்கூடிய பேர், ஒன்றுக்கு பேர் கிருபை, இன்னொரு பேர் கூட்டி சேர்க்கை. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 கோலை வச்சு அவர் வருவதற்கு ஏறக்குறைய 400 வருஷம். அதுக்கு முன்னாடி இருந்து அவர் மேய்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா மேய்த்து கொண்டிருக்காரு. நடந்துச்சீங்களா? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை தேவையா? வேணும். கூட்டி சேர்த்தல் தேவையா? ஏன்? எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க?
பழைய ஏற்பாட்டை சிதறடிக்கப்பட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சேர்ந்தது யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இவங்களை வச்சுதான் தேவன் நாளைக்கு உலகத்தை ஆசீர்வதிக்க போறார். சோ அந்த ஜனங்களுக்கு மட்டும் ஒரு மேய்ப்பன், அந்த மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கையில 2 கோல், ஒண்ணு கிருபை, இன்னொன்னு இப்ப சொல்லுங்க, கிருபைங்கிற கோல் எதை குறிக்கும்? கூட்டி சேர்த்து இருந்து அப்படிங்கிற கோல் எதை குறிக்கும்? கிருபை என்ற கோல் அன்பை குறிக்கும். கூட்டி சேர்த்தல் என்ற கோல் ஒன்றையும் குறிக்கும். இப்படி போனா அப்படித்தான். கிருபை என்ற கோல் அவங்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். யார் கொடுத்தா நியாயப்பிரமாணம்? யார் மூலமா கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து. அடுத்தது கூட்டி சேர்த்தலாம் டவுட்டே இல்லை. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்றது? கூட்டி சேர்க்கணும். இதுக்கு ப்ரூஃப் பைபிள் எங்க இருக்குன்னா, கிருபை அப்படிங்கிறது என்ன கோல்? விளக்கம் கேட்கல, வார்த்தை அனுக்கிரகம். கூட்டி சேர்த்தல் என்பது என்ன கோல்? நிக்கரகம். விக்கிரகம் கிடையாது, நிக்கரகம். நிக்கரகம். ஓகே. சோ கிருபை என்ற கோல் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிற வசனம் இருக்கு. எங்க இருக்குன்னா, பின்னாடி மேய்ப்பன் இந்த கோலை என்ன பண்ணிடுவாரு? உடைச்சிருவாரு. ஒழுங்கா இருந்தா பிடிக்க மேய்ப்படிக்க கோலை வச்சுட்டு மேய்க்கிறதுக்கு. சோ மந்த சரியில்லை, மேய்ப்பன் என்ன பண்றாரு? கோலை உடைச்சிட்டார். உடைக்கும் போது எதை உடைச்சாரோ அதான கிருபை. கிருபைங்கிற கோலை தான் உடைக்கிறாரு. அப்ப கிருபைங்கிற கோலை எதை குறிக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த கோலுக்கு அந்த பேர் வச்சிடலாம். அப்படின்னா கிருபை என்ற கோல் அனுக்கிரகம் என்ற கோல். கரெக்டா? கிருபை என்ற கோல் அனுக்கிரகம். அனுக்கிரகம் என்ற கோல்ல எதை உடைச்சு போட்டாருன்னா, வாசிக்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனுக்கிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து. ஒரு நிமிஷம். தமிழ் என்ன வார்த்தை இருக்கு? அனுக்கிரகம். இங்கிலீஷ் என்ன வார்த்தை? ஃபேவர். ஃபேவர் என்ற கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணி இருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அப்ப ஃபேவர்ங்கிற கோலை முடிச்சிட்டாருன்னா எது முடிச்சு போயிடும்? உடன்படிக்கை. அப்ப ஃபேவர்ங்கிற கோலை எதை குறிக்கும்? உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நியாயப்பிரமாணம். யார் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கப்பட்டது. கரெக்டா? ஒரு கோல். அடுத்தது நியாயப்பிரமாணத்தை மட்டும் கொடுத்த போதும் ஜனங்களுக்கு இல்ல. அப்பப்ப என்ன பண்ணுவாங்க? ஊர் போயிருந்தாங்க. அப்பப்ப எங்க போயிருவாங்கன்னா, கீழ்ப்படியாம இருந்து தேவனுடைய தண்டனை வாங்கிட்டு எங்க போயிருவாங்க? புறஜாதி தேசம். அப்படியே தேவன் விட்டாருன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அவங்க மூலமா உலகத்துக்கு ஆசீர்வாதம் வராது. சோ அவங்கள மறுபடியும் என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வரணும். அந்த கூட்டிட்டு வர கோல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா நிக்கரகம் என்ற கோல். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் சரி 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை. எதை கட்டை? எந்த கட்டை? யாருக்கும்? யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கரகம் என்னப்பட்ட என் 2ஆம் கோலையும் குறித்து. என்ன கோல்? நிக்கரகம் எனப்பட்ட 2ஆவது கோலை முறித்தேன். சோ நிக்கரகம் அப்படின்னு சொல்லப்பட்ட 2வது கோல் எதை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சகோதர கட்டை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? அவங்கள பிரிச்சிருவேன். சகோதர கட்டை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோலை உடைக்கிறதுனா சகோதரரை பிரிக்கிறது, கோலை வச்சு ஆட்சி செய்யறதுனா சகோதரரை ஒன்னா சேர்த்து. கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்து கோலை பின்னாடி உடைச்சாரு, ஆனா முன்னாடி அவங்க மேய்க்கிறப்ப என்ன கோலை வச்சு மேய்ச்சாருன்னா எல்லாத்தையும் ஒன்றாக என்ன பண்றது? இப்ப கூட்டி சேர்த்து. ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படித்தான் நடந்துட்டாங்க. சோ கிருபை அப்படிங்கிறது எதுக்கு? கூட்டி சேர்த்தல் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இந்த ஜனங்கள் மேசியாவை ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிக்கணும்? வரும்போது கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கொடுத்தாரு. இதை கொடுத்தது மட்டும் இல்ல, இந்த மேய்ப்பன் என்ன பண்ணாருன்னா 3 மேய்ப்பர்களை ஒரே மாதத்துல என்ன பண்ணிருக்காரு? அதுவும் பண்ணிருக்காரு. யார் அந்த மேய்ப்பர், எந்த மாசம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது ஒண்ணு புதுசு அல்ல. வாசிக்கலாம். சகரியா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதன் பண்ணினி. என்ன பண்ணாரமா? என்ன பண்ணாருன்னு கேட்டாரு. அதை பண்ணார். யாரு? இப்ப மட்டும் மேய்ப்படி போயிட்டு வருது. அந்த மேய்ப்பன் யாரு? நீங்க சொல்லிருந்தீங்க, இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரே மாதத்துல 3 மேய்ப்பர்கள் என்ன பண்ணிருக்காரு? அதை பண்ணிருக்காரு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த 3 மேய்ப்பர். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இவங்க அழைக்க போற அந்த மேய்ப்பன். நீங்க தான் சொன்னீங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கன்ஃபார்மா? எப்படி கன்ஃபார்ம் பண்ணா? அது அவரே சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா,
சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள். மேய்ப்பன் சொல்றாரு. ஏன்னா மேய்ப்பன் தான் பேசிட்டு இருக்காரு. சகரியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறது யாருங்க? மேய்ப்பன். மேய்ப்பன் யாரு? அதுக்கு உங்கள் பார்வைக்கு மேய்ப்பன் சொல்றாரு, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலி என்ன பண்ணுங்க எனக்கு கொடுத்துருங்க. இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை கொடுத்தார்கள். மேய்ப்பன் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எனக்கு கூலியாக எவ்வளவு காசு? இப்ப நம்ம யார் மணி ஞாபகம் வந்துருச்சு? நம்முடைய ஆண்டவர் 30 வெள்ளி காசு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு வாங்கிய காசு. அப்ப இது கண்டிப்பா யாருதான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? சோ இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை 2 கோலை வச்சு வச்சார். அனுக்கிரகம், நிக்கிரகம். இங்கிலீஷ்ல ஃபேவர், யூனியன். கரெக்ட்டா? ஃபேவர்ங்கிற கோல் எது கிடைக்கும்? கிருபை. கிருபை எதன் மூலம் கிடைச்சவங்களுக்கு? நியாயப்பிரமாணம். இன்னொரு கோல் யூனியன். யாரை கூட்டி சேர்க்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாருன்னா கூட்டி சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த மந்தையை கொள்றதுக்காக வந்த 3 மேய்ப்பர்கள். 3 மேய்ப்பர்கள் ஒரே மாதத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. கரெக்டா? ரிஜிஸ்டர் ஆஃப் குட் ஷெப்பர்டு மேல இயேசு கிறிஸ்துவின் குட் ஷெப்பர்டு வருவதற்கு முன்னாடி இருந்த 3 மேய்ப்பர்கள். சோ இந்த 3 மேய்ப்பர்களையும் ஒரே மாதத்தில் இயேசு கிறிஸ்து ஆதம் பண்ணியிருக்கார். யாருக்காக? ஏன்? இந்த 3 மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பர்கள் கிடையாது. ஆனா இந்த 3 பேருமே மேய்ப்பர்களாக இருந்திருக்காங்க. திருப்பி சொல்றேன், இந்த 3 பேரும் நல்ல மேய்ப்பர்கள் கண்டிப்பா கிடையாது. அடுத்தது, இந்த 3 மேய்ப்பர்களும் மேய்ச்சிருக்காங்க. யாரை மேய்ச்சிருக்காங்க? யாருக்கு 3 மேய்ப்பர்கள்? சொல்லுங்க வரிசையா, தலையிலிருந்து கால் வரைக்கும். தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லுங்க. முடிஞ்சது. பாபிலோன். பாபிலோன் அப்படிங்கிற ராஜா பத்தி சகரியா ஆலயம் கட்டுறப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. பாபிலோன் அப்படிங்கிற மேய்ப்பனை ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டாரு? சகரியா ப்ராஃபஸி சொல்லும் போது அதை பண்ணியாச்சு. அப்ப கண்டிப்பா பாபிலோன் வராது. சரி, முதல்ல யாருன்னு பார்த்தோமா? மேய்ப்பர்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு ஆங்கில வார்த்தை ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் ஷெப்பர்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் வார்த்தை கண்டுபிடிச்சு அதுக்கு மீனிங் எடுத்தா ஜெனரலி டு ரூல். அப்ப மேய்ப்பன் அப்படிங்கிறதுல எங்க வார்த்தை போட்டுக்கலாம்? அவங்க ஆட்சி செய்யறவங்க போட்டுக்கலாம். கரெக்டா? ரூல், ஆட்சி செய்யறவங்க. இஸ்ரேல் ஜனங்களை யார் யாரும் ஆட்சி செஞ்சிருக்காங்க? முதல்ல இந்த வசனம் வாசிங்க. எரேமியா 2:8. இந்த வசனத்துல வர மேய்ப்பன் யார் சொல்லணும்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து. வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை என்ன பண்ணாங்க? அறியாமலும் இருந்து. மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். மேய்ப்பர்கள் எனக்கு என்ன பண்ணாங்கறது? இப்ப இந்த மேய்ப்பர்கள் யார்? ஆசாரியர். அப்ப ஆசாரியர்கள் கூட பைபிள்ல என்ன பேர் தான் தேவன் கொடுத்திருக்காரு? மேய்ப்பர்கள் பேர் கொடுத்திருக்காரு. இன்னொரு வசனம் கொடுத்திருக்காரு. இது யார் சொல்லுங்க? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் கூறு. இஸ்ரவேலின் மேய்ப்பர். அப்ப யார் மேய்ப்பர் இருந்திருக்காரு? அவங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை. இப்ப யாரு? ஆசாரியர்கள், ராஜாக்கள். அப்ப ராஜாக்கள் கூட என்ன பேர் பாத்தீங்கன்னா மேய்ப்பர். ஆசாரியர்களுக்கு மேய்ப்பர்கள் பேர் இருக்கு, ராஜாக்களுக்கு மேய்ப்பர்கள் பேர் இருக்கு. இது யார் சொல்லுங்க? எரேமியா 6:3. எரேமியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடு அவளிடத்துக்கு வருவார்கள். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோட அவளிடத்துக்கு வருவார்கள். யார்கிட்ட? அவள் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சில மேய்ப்பர்கள் தங்கள் மந்தை கூட்டி வருவாங்க. அவங்களும் மேய்ப்பர்கள் தான். ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றுலா என்ன பண்ணுவாங்க? கூடாரம் போட்டுருவாங்க. போட்டு அவனவன் தன் ஸ்தலத்துல மேய்த்து. யாரு? புறஜாதி ராஜா. சரியான பதில் தான். அப்ப புறஜாதி ராஜாவுக்கும் பைபிள் என்ன பேர் இருக்கு? மேய்ப்பன். இப்ப பாயிண்ட் மட்டுமா? 3 ராஜாக்களை மேய்ப்பன் அவன் பண்ணினார். கரெக்டா? சோ 3 ராஜாக்களை பத்தி என்ன வச்சுக்கலாம்? 3 புறஜாதி ராஜா. ஏன்னா புறஜாதி ராஜாங்கிற வார்த்தையும் மேய்ப்பனுக்கு பொருந்தும். அப்ப யார் அந்த 3 புறஜாதி ராஜாக்கள்? இஸ்ரேலை ஆட்சி செஞ்சவங்க
மேய்ப்பர்களா இருந்தவங்க அவங்களை இயேசு கிறிஸ்து அழைச்சிருக்காரு. யார் அந்த 3 மேய்ப்பர்? எப்படி வசந்த பார்த்தாச்சாங்க? பார்க்கவே இல்லை. ஆனாலும் போன வாரம் எழுது நோட்ல இருக்குமே, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இல்லையா? அதுல 3 ராஜாக்கள் அதான் பண்ணாங்க. அந்த 3 ராஜாக்கள் நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிறேன். யாருன்னா பாபிலோன், பெர்சியா, கிரீஸ். பாபிலோன் எந்த ராஜா? நேபுகாத்நேச்சர். பெர்சியா எந்த ராஜா? இப்ப அவங்க ஆலயம் கட்டும் போது இருக்கிற அரசாட்சி. கோரேஸ் ராஜா சொல்லலாம், தரி ராஜா, அர்த்தசாஸ்தா ராஜா சொல்லலாம். அடுத்தது அலெக்சாண்டர் கிரீக். இந்த 3 ராஜாக்களும் இந்த 400 வருஷ பகுதியில இஸ்ரேல் ஜனங்களை மேய்ச்சாங்க. இந்த 3 ராஜாக்கள் மேய்ச்சாங்கன்னு கேட்கிறேன். இந்த 400 வருஷம் யார் மேய்ச்சா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இவங்க எப்படி அறம் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம்னா, இந்த ராஜ்யங்கள் இந்த பூமியை விட்டு போயிட்டாலும் இந்த 3 ராஜ்யங்கள் ஏற்படுத்தின பாதிப்பு தேசத்துக்கு வந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? பாபிலோன் ஏற்படுத்தின பாதிப்பு இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? என்ன பாதிப்பு? இருந்துச்சா இல்லைங்களா? பெர்சியர்கள் பண்ண அத்தனை விக்கிரகங்களையும் காப்பி பண்ண. சோ இவங்க ஏற்படுத்தின தாக்கம் இருந்திருக்கு. அந்த தாக்கத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா முற்றிலும் எடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்க இருக்கு விடை? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல படிப்போம் தெரியுமா? ஒவ்வொரு ராஜ்யம் ஒவ்வொரு மிருகமா அப்படி படிக்கும்போது அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றார், அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இந்த வசனத்தை எத்தனை பேர் முற்றிலும் கவனிச்சு என்ன சொல்ல வர்றாரு புரியுதாங்க? மிருகங்களுடைய ஆளுகை என்னாச்சு? போயிடுச்சு. ஒவ்வொரு மிருகமா வந்துச்சு, ஒவ்வொரு மிருகத்தின் ஆளுகையும் போயிடுச்சு. ஆனாலும் ஒரு காலம் சமயம் இருக்கும் வரைக்கும் அந்த மிருகத்தின் சில எக்ஸ்டென்ஷன்ஸ் கண்டிப்பா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த உயிரோடு. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த உயிரோடு இருக்கிற பாதிப்பை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? எடுத்திருக்காரு. எந்தெந்த பாதிப்பு? பாபிலோன் அப்படிங்கிற கவர்மெண்ட்ல இருந்து கோரேஸ் ராஜா வந்து ராஜ்ய பார்த்து வாங்கினார். கோரேஸ் ராஜா வாங்கினதுக்கு அப்புறம் கோரேஸ் ராஜா கிட்ட யார் வாங்கிட்டா? அலெக்சாண்டர் வாங்கிட்டார். அலெக்சாண்டர் வாங்கினதுல இருந்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து வழிநடத்தும் போது இந்த 3 ராஜ்யங்கள் ஏற்படுத்தின பாதிப்பு அங்க இருக்குமா இருக்காதா? கட்டாயமா இருக்கும். இந்த 3 ராஜாக்கள் ஏற்படுத்தின பாதிப்பை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்தாங்கிறது தான் ப்ராஃபஸி. எப்படி சொல்லுன்னா ஒரே மாதத்தில் 3 பேரை அதன். இப்போ ஒரு கொஸ்டின் நிக்குமே நமக்கு, என்ன ஒரே மாசம்? 200 வருஷ சரித்திரத்தை எப்படி ஒரே மாசம் சொல்லுவீங்க? ஒரே மாசம் தான் போட்டுருக்குது. ஸோ ஒரே மாசம் எத்தனை மாசம்? ஒரு மாசம். ஒரு மாசம் எத்தனை நாள்? அப்ப பாபிலோன் ராஜா ஏற்படுத்தின தாக்கம், கோரேஸ் ராஜா ஏற்படுத்தின தாக்கம், அலெக்சாண்டர் ஏற்படுத்தின தாக்கத்தெல்லாம் ஒரே மாசம் எடுத்தாரா? அப்ப இந்த ஒரே மாசம் என்னங்கிறது நம்ம படிக்கணும். இப்ப போட்டுக்கிறீங்க. இது என்ன இருக்குது? ஒரு ரவுண்ட் வரும் எப்பவுமே. மந்த். சோ மந்த் அப்படிங்கிறது என்ன வேர்டு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அன்சர்டன் சிக்னிஃபிகேஷன். அதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி விளக்குற இந்த வார்த்தை தான் இந்த ஹீப்ரு வேர்ட். அதை தான் மந்த்னு போட்டிருக்காங்க. சோ மந்த் எடுக்கிறவங்க அதை எப்படி எடுத்த கரெக்டா இருக்கும்? ஒரு காலப்பகுதி, அவ்வளவுதான். சோ ஒரு காலப்பகுதிக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த 3 ராஜாக்கள் என்ன பண்ணிருக்காங்க? அதை பண்ணிருக்காரு. மறுபடியும் வாசிக்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. ஆனாலும் அவங்க ஆத்துமா என்ன பண்ணுச்சு? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த ஜனங்களுக்காக 3 மேய்ப்பர்கள் அதம் பண்ணி கூட ஜனங்களுக்கு யாரை பிடிக்கல? மேய்ப்பனை பிடிக்கல. மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்? ஏன்னா எத்தனை ராஜாக்களை இவங்களுக்காக அழிச்சாலும் சரி மந்தை இன்னும் எப்படித்தான் இருக்கலாமா? கலகத்தனமாகவே இருக்கிறது. அதன் விளைவாக இன்னும் அழிவுக்கு என்ன இருக்கிறது? ஆளாகி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசமும் அதன் மேசியாவை சந்திக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ எந்த நிலையிலும் இல்லை என்பதை முதலாம் வருகையின் முந்தின காலத்தில் வரலாறு என்ன பண்ணுது? காட்டுது. தட் மீன்ஸ் அவர் வருவதற்கு முன்னாடி அவரே வந்து இவங்களை மேய்ச்சா கூட இவங்களுக்கு மேய்ப்பனையும் முடிக்கல, மேய்ப்பனுடைய ஆட்சியும் முடிக்கல. இயேசு கிறிஸ்து மேசியா வருவதை அவங்க என்ன பண்ணல? விரும்புவது. அப்ப விரும்பாத ஜனங்களை வந்து என்ன பண்ணுவார்?
அப்ப மிச்சம் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பேர்? அதனாலதான் மீந்திருக்கிறவங்க ஒரு கான்செப்டே உருவாங்க. மீட்டெடுப்பின் பொன்னான நாட்கள், கோல்டன் ஏஜஸ். சகரியா, எஸ்ரா மற்றும் நெகேமியா ஆகியோருடைய மேய்ப்பரின் பணி 300 ஆண்டுகளாக அவர்களுக்கு தயாராக இருந்த உண்மையுள்ள மீண்டுள்ளவர்களை என்ன புரிஞ்சுக்கலாம்? சகரியா சொன்னது, எஸ்ரா சொன்னது, நெகேமியா சொன்னதுலாம் யார் மட்டும்தான் கேட்டாங்க? யார் மீண்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கேட்பாங்க. அதை மேய்ப்பனே சொல்லி முடிச்சிட்டார். சகரியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. மேய்ப்பன் சொல்லிட்டார், இனி நான் உங்களை என்ன பண்ண போறது அப்படின்னு. ஒரு மேய்ப்பன் எப்ப சொல்லுவாரு? மந்தையை சுத்தமா தன்னுடைய பேச்சு என்ன பண்ணல, கேட்கல, தன்னையும் ரிஜெக்ட் பண்ணார். இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரும்பான்மையான ஜனங்கள் என்ன பண்ண, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். அதமாகிறது என்ன ஆகட்டும்? அதமாகட்டும். அப்ப மிச்சம் கொஞ்சம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுவும் என்ன பண்ணுமாமா? நீதியானவைகளையோ என்றார், ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவுள் என்று நான் சொல்லினேன். அது எனக்கு விளக்க அப்புறம் பார்க்கலாம். பட் மீதியான ஒரு குரூப் இருக்காங்கிறது நான் என்ன பண்ணிட்டப்ப. அப்ப சகரியா சொன்னது, எஸ்ரா சொன்னது, நெகேமியா சொன்னது, இதெல்லாம் எல்லா ஜனங்களும் காதுல கேட்டாலும் இது யாருக்கு சூட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மீண்டு இருக்கிறவங்க. அந்த மீண்டு இருக்கிறவங்க தான் ஆலயத்தை கட்ட போகிற ஜனங்கள். மிச்ச ஜனங்கள்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொள்ள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரே சொல்றாரு, அவர்கள் ஆத்மா என்னை ஆலோசித்தது, என் ஆத்மா அவர் என்ன படிச்சு வெறுத்தது. வெறுத்தது சொல்றாருல, சொன்ன ப்ராபசி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் மறுபடியும் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. எந்த தீர்க்கதரிசனம்? எருசலேமே வாசமே. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். ஒரு மேய்ப்பனுடைய குரல், எத்தனை தடவை வேணாலும் உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள நான் என்ன வந்தேன்? மனதோட இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் உங்களுக்கு என்ன மனசுல இவ்வளவு நான் செஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்றது உங்களுக்கு மனசு இல்ல. அதனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எல்லாரும் அழிய மாட்டீங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுவீங்க? மீண்டு இருப்பீங்க. இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற விசேஷ ஜனங்கள் யாருங்க? அன்னைக்கு இருந்த ஜனங்களும் மீண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் தன்னுடைய புதிய எருசலேம் அப்படிங்கிற ஆலயத்தை பூமியில என்ன பண்ண போறாங்க? இப்ப மேற்பன் கீழே இந்த மந்தைய கீழ்படி வைக்கிறதுக்கு 2 கோல் இருந்துச்சா? என்ன கோல்? அனுக்கிரகம், நிக்கிரகம். இப்ப மந்தை குறுப்பு பண்ணுதா? மேய்ப்பன் என்ன சொல்றாரு? இனிமேல் நான் உங்களை மேய்க்க மாட்டேன். ஒரு மேய்ப்பன் மந்தை இனிமேல் மேய்க்க மாட்டார்னா அப்புறம் கையில கோல் இருக்கு. சோ அந்த கோல் என்ன பண்ணி அனுப்பாரு? ஈஸியா அப்படின்னா எதை கோல்னு சொன்னமோ அதை இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட என்ன பண்ண போறாரு? எடுக்க போறாரு. அந்த கோல் எது குறிக்கும்? நிக்கிரகம், அனுக்கிரகம், கிருபை, கூட்டி சேர்த்து. ரெண்டையும் உங்ககிட்ட என்ன பண்ணிருக்காரு? எடுத்துருக்காரு. சோ 10ஆம் வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். அதனுடைய விளக்கத்திலும் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அதை என்ன பண்ணிட்டார்? இனிமேல் உங்களுக்கு எனக்கு இல்லை, கனெக்ஷன் கட்டிட்டார். ஸோ கட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சிட்டாரு. இதை எப்படி முடிச்சாரு, இது சரித்திரத்தில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வாரத்தை வந்து தொடர்ந்து நாம பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் மாசம் சத்தியத்தை வெளிப்பட்டிருக்கிறார் தேவனுக்கு நம்ம ஆண்டவராக இயேசுவிற்கு நாம் துதித்த ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். துதி கொடுத்த அன்பு சோதரருக்கும் நம்ம சபை சார்பாக வாழ்த்துக்களை எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களை இறைவனுக்கு அன்பு சோதர் நிர்மலவர் வாசிப்பார்கள். இனிய கீதங்கள் நவம்பர் 27 அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட
தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். விளக்கம்: ஒவ்வொரு மூப்பரும் தங்கள் மந்தையை குறித்து விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் மிக முக்கியமாகவும் அதிகமாகவும் நேசிக்கப்படுவதற்கு மிக அதிகமாக சோதனை உண்டாகும். எனவே அப்போஸ்தலர் சொல்கிறார், என் சகோதரரே, அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பதாக. அதை போலவே சுயநலமற்று இருதயத்தில் தூய்மையாக இருக்கின்ற மூப்பர்களுக்கு அவர்கள் எல்லா மனித குலத்துக்கும் அன்பையும் நல்ல எண்ணத்தையும் கொண்டிருப்பதோடு ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்களால் நிரம்பியிருப்பதாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மந்தையை குறித்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மந்தை முழுவதும் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை பொறுப்பாக வைத்ததினால் அந்த பொறுப்பை நிறைவேற்றியாக வேண்டும். அவர்களை குறித்த ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்க வேண்டும். ஏனெனில் பிரதான மேய்ப்பருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இவற்றை எல்லாவற்றையும் அன்பின் அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியை விருத்தி செய்யத்தக்கதாக கவனம் செலுத்த வேண்டும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவர்களுக்கு பங்கு அடையத்தக்கதாக நடத்த வேண்டும். தீங்கு நாளில் ஏற்படும் துயரங்களால் துவண்டு விடாமல் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நீக்கத்தக்கதாக அவருடைய சரீரத்தின் அங்கமாகவும் உடன்படி செலுத்துவர்களாகவும் உடன் சுதந்திரம் ஆகும்படி நடத்தப்பட வேண்டும். இந்த கூட்டத்திற்கான இறுதி ஜெபத்தை அன்பு சகோதரர் கைசனவர் எடுப்பார்கள். ஆசீர்வாதத்தை மூத்த சகோதரர் எஸ்ஏ தேவர்கள் கூறுவார்கள். ஜெபம் செய்வோம். வானதி வானவில வீட்டிலிருந்து பூமியின் மருமக்களாக எங்களை நோக்கி பார்க்கின்ற ஒரே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் யாவே நாம் கொண்டுள்ள எங்கள் அன்பான பிதாவே, உண்மை அப்பா பிதாவே என்று கூறுதான சுவாரத்தினாவே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றி தாப்பே. எங்களுடைய ஆதி நாட்டிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஏனும் விசேஷமாக உங்களுடைய உன்னதமான சத்தியங்களை குறித்து ஆராய்வதற்கு இந்த நேரத்தில் இந்த பொழுதும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நன்றி தாப்பனே. தாப்பனே, கடைசி காலத்திலே நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உடைய வேதத்தை நிறைவேற்றிருப்பீர். தாப்பனே, அதை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய மேலான பரிசுத்தாவே எங்களுக்கு அதிகமாய் தரமாய் செய்கிறோம். தாப்பனே, கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்கிற உங்களுடைய வேத வசனங்களுக்கு படித்தோப்பனே, தாப்பனே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சர்வ அன்பிலும் சர்வ ஐக்கியத்திலும் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் கிறிஸ்துவின் குணலட்சணை காட்டுவதற்கு மீதான எங்களுக்கு மேலான பரிசுத்தவை தரமாயிருக்கிறோம். அது மட்டுமல்லாது கடைசி காலத்தில் எங்களையும் நம்பி கொடுத்ததான நம்முடைய உத்தம ஊழிய வேலையில் கூட நாங்கள் இடது வலது சாயாமல் எப்படி எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து உங்களை மனைப்படுத்தினாரோ அதே போல நாங்களும் செய்து முடிக்கத்தக்கதான ஒரு கிருபையை மீதான எங்களுக்கு தரவேண்டிய ஜெயிக்கிறோம். தரமே இப்படியாக நான் கேட்டும் கேட்க தரவிட்டதுமான சில நதிகளும் எங்களுடைய சித்தத்தின்படியாக ஒரு மேலான தயவுள்ள சித்தத்தின்படி தந்து பதினெட்டுமே மாறி இவை அனைத்தும் நன்றின் லட்சரும் ஆண்டவரும் குருவும் போதுமா இருக்கிற ஆண்டவராக இயேசு நாம கேட்டுக்கிறோம். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும்